ஒரு செக்ஸாச்சும் மேல் வாங்கி இருந்தால் அதுக்காச்சும் பார்க்க வந்திருப்பாங்க. இல்லை செக்ஸ் மக்களை மக்களை வந்து முட்டாளாக்குறது, இது வந்து கற்பனை இல்லை, முட்டாளாக்குற மாரி இருக்குது. மெசேஜுங்கிறது எல்லாம் நம்பகத்தன்மையே இல்லையே சார். முதல் கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மை இருக்கணும்ல. இல்லை சார், செக்ஸு வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறோம். அது அது சில அபிலாஷ் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. பேய்களை எப்படி உருவகப்படுத்துறீங்க, உருவகப்படுத்திருக்கீங்க? எப்படி சார்? லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அது. பேய் ஓகே கூட இருக்கிற மாதிரி இருக்கிறது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு, எப்படி சொல்ல முடியும் அது? புரியல இல்லை, படத்தில் பேயின்னு ஒன்று இருக்குது இல்லைன்னு காட்டியிருக்கீங்க, அது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு, எனக்கு எப்படி அதை நம்புறது? இல்லை, இது ஃபேண்டசி ஸ்டோரி தானே சார், இது வந்து ஒரு கற்பனையான கதை சார். இல்லை, அது எங்களுக்கு புரிஞ்சா தானே படமும் நல்லா இருக்குது அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான காதல் கதை தானே. அவர் மட்டும் நம்பலாம், ஒரு ஃபேமிலியும் சேர்ந்து நம்புது. ஃபேமிலியா? ஓகே, இவர் நம்பும்போது அம்மா கேரக்டர் நம்பினாங்க. கடைசி பேயை வச்சு காமெடி தான் பண்ணியிருக்கீங்க, சீரியஸாக எங்கள் மனசில் ஓட்டலை, என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். அப்படிங்களா? ஓகே, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காட்டியிருக்கலாம், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் காட்டினாங்களே இதில். இல்லை, நான் எமோஷ்னலாக கொஞ்சம் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ சார். சார், பேய் அதெல்லாம் ஆவியாக அது கூட கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்கீங்க. ஓகே சார். ஆனால் அந்த சாந்தி முகூர்த்த சீனை கொஞ்சம் சீனாக காமிச்சிருக்கலாம்ல? இல்லை இல்லை, இப்போ அவர் கேட்டார். புரியுது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சென்சார் ஏதாவது பிளாக்காக காட்டுங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து விசுவலாக காமிக்கக்கூடாதுன்னு ஒரு இதோடையே பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதான் நீங்கள் மட்டும் மனசளவில் ரசிச்சிடணும், நாங்கள் ரசிக்கக்கூடாது. இல்லை, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு யோசிச்சது தான் சார். இல்லை, இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். அதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் அந்த ஆரம்ப சீனில் வெட்டியான்னு சொல்கிறீங்க, வெட்டியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஓப்பனாக? ஒரு தடவை தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, சென்சாரில் அது கேட்கலையா உங்களுக்கு? இல்லை, கேட்கல சார். இது பண்ணுங்க அது. இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதான் எதுவும் கேட்கல. நான் நல்லா வித்தியாசமான கற்பனை. ஓகே, சீனாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் செகண்ட் ஹாஃபில். ஓகே. அது மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க அம்மா நம்புகிறாங்க அப்படின்றது வந்து இல்லை, அதனால தான் ரொம்ப கதையை வந்து வெளியில் கொண்டு வராமல் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே மட்டும் சொல்லியிருந்தோம். ரொம்ப நீங்கள் கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பையங்கிறதுனால அவங்க நம்பிட்டாங்க. 3 ஹீரோயின் இருந்தாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் ஆவி மூலயமா குழந்தை பார்த்தது என்னால் தாங்க முடியல. ஓகே சார், இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீன் வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, உன் மேலே படுத்துட்டு இருக்கேன், உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டாக மெசேஜாக கொடுத்துட்டே வந்தீங்க, படத்துக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு. திடீர்னு பிளாக் பண்ணிட்டீங்களா? ஏன்? சவுண்டு மட்டும் தான் கேட்டுது. அதுக்கு ப்ராசஸ் நடந்துருந்ததா? அதுதான் சார், அதுக்கு மேலே காமிச்சா நல்லா இருக்கான்னு. இது ஆக்சுவலாக இந்த கதை வந்து உங்களுக்கு அது தோணுச்சா, இல்லை எப்படி இதை யோசிச்சிங்க இந்த கதையை முதல்ல? இல்லை, அவர் படத்தில் வந்து குடும்பம் நடத்துகிறதையும் காமிக்கணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த ஆனந்தி கேரக்டர் வந்து அவள் கூட ஜெல்லாக இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார். ஹீரோ கிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னும் போது டப்பிங்கில் வாய்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மூடு எப்படி இருந்தது? மூடெல்லாம் இல்லை சார். சார், அவர் ஸ்கிரிப்டு படிக்க கொடுத்துருந்தார் சார். அதில் வந்து ஒன்லைனில் எழுதிட்டார், ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுறீங்க, நீங்களே வந்துட்டு பண்ணுறீங்கன்ற மாதிரி, நீங்களே கற்பனையில் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு எழுதிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் தான் சொன்னார், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு, சார் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கும் சார்னு சொன்னதுனால கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன்லாம் பண்ணி காப்பாற்றி விட்ருக்காரு சார். ஹீரோ சார், சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் மேலே வர முடியல. ஏன் உங்களை யாரும் அப்ரோச் பண்ணுறது கிடையாதா? இல்லை திறமை இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் மேலே வர முடியல? அது ஏதாவது கருப்புணர்ச்சி சின்ன இருக்கா? ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும் சார், ஒரு சிலருக்கு லேட்டாக நடக்கும். விக்ரம் சாருக்கு லேட்டாக நடந்தது, அருண் விஜய் சாருக்கு லேட்டாக நடந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஜெயிச்சிடலாம் சார் கண்டிப்பாக. சரிங்க சார், ஆவி படத்தில் கிராஃபிக்ஸே இல்லாமல் ஆவியை காட்டணும், என்ன கண்ணோட்டம் அது? என்கிட்ட கேட்குறீங்களா? டேரக்டர்.
ஒரு சீனில் கூட கிராஃபிக்ஸ் ஒன்றுமே இல்லை சார், எந்த அதான் உணர்வுபூர்வமாக பண்ணணும்னு நினச்சிங்களா? அதான் சார். கேளுங்க சார். இல்லை உணர்வுபூர்வமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சிங்களான்னு? அதுதான் சார். காமிக்கவே கூடாது. அது ஒரு கான்செப்டாகவே வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் சார். அது கிராஃபிக்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டுக்காக கம்மி பண்ணி இல்லை படத்தில் 150 கிளிப்ஸுக்கு மேலே இது விஎஃப்எக்ஸ் கிளிப் இருக்குது. அதுக்காக பண்ணல. இது ஒரு ஐடியாவை வச்சு பண்ணது, காமிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவி வந்து 12 மணிக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கிறீங்க. ஆனால் ஆஃபீஸ் போகிற டைம்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க, அம்மா சமைக்கிற டைம்லேயும் பண்ணுறாங்க. அந்த லாஜிக்கில் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைம் வந்துடுறாங்க சார். ஓ அப்படியா? ஆமாம், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. இவங்க கூட லவ் அதுக்கப்புறம் டைமிங் இல்லாமல் டைமிங்கே இல்லாமல் வந்துடுறாங்க. ரைட், ஓகே. டேரக்டர் சார், சார் இப்போ ஆவி பற்றி சொல்லியிருக்கீங்க, கரெக்டு. ஆவிக்கு வந்து இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அது உலகத்தை விட்டு போயிடுறாங்க. இந்த ஆவி குழந்தைய பெற்றுக்குது, அதுக்கப்புறம் கடைசி வரலாம் வாழுதா? எப்படி சார்? ஒன்றும் புரியல. கடைசியில் கிளைமாக்ஸு இந்த ஆவி போகாதா, இல்லை கடைசி ஒன்றும் இருக்குமா? எப்படி அது? அதான் சார், அது இவர் கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்குங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கோம் சார். அது நம்ம சொல்கிறது தானே சார், இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார். ஆன்மாங்கிறது இருக்குதா இல்லையான்லாம் தெரியல, இது ஒரு கற்பனை. இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அதுதான் சார். சார், ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். அவர் தான் அவங்க படத்தில் உட்கார வைக்கிறது. அவர் தான் உயிர். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. கேமராமேனும் ஒர்க் பிரமாதம். கண்டிப்பாக சார், தேங்க்யூ. இல்லை, அது ஃபினிஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்போம். இவர் அப்ரோச் பண்ணுவாங்க, கையல் கேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. இவர் தன்னோட முடிவை சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அது அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ சார். அதான் இவ்வளோ பெரிய 13 படம் வருது. ஓகே சார். ஒரு நல்ல இவ்வளோ காம்படிஷன் உலகத்தில் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு செக்ஸாச்சும் மேல் வாங்கி இருந்தால் அதுக்காச்சும் பார்க்க வந்திருப்பாங்க. இல்லை, செக்ஸ் மக்களை மக்களை வந்து முட்டாளாக்குறது. இது வந்து கற்பனை இல்லை, முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. மெசேஜுங்கிறது எல்லாம் நம்பகத்தன்மையே இல்லையே சார். முதல் கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மை இருக்கணும்ல. இல்லை சார், செக்ஸு வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறோம். அது அது சில அபிலாஷ். எது சார்? அதை யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் இங்கே அனாதை குழந்தைங்க நிறைய பேர் அனாதாசிரமத்தில் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை இது தத்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இல்லை ஒரு ஹீரோ வந்து என்னென்னா, அந்த பொண்ணோட கருவில் இருந்து தன்னோட ஒரு கதையை ஒரு குழந்தைய உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதாக இருந்திருக்கும். அதுதான் அவர் ஆனந்தி மேலே வச்சுருக்கிற அன்புக்கு இதாக இருக்கும்னு நினச்சி அவர் பண்ணியிருக்காரு சார். ஹீரோ சார், இந்த கதை காதல் கதையும் கிடையாது, பேய் கதையும் கிடையாது. ஆமாம் சார். இந்த டைரக்டர் சொல்லும்போது நிறைய ஹீரோ இருக்கும்போது நம்மகிட்ட வந்திருக்காங்களே, இந்த கதையில் எப்படி நடிச்சீங்க, அப்புறம் பேய் இல்லாமலே நடிக்கக்கூடிய அதுவும் அந்த மாதிரி காதல் காட்சி, அந்த ஃபர்ஸ்ட் நைட் காட்சிலாம் எப்படி உங்களால் நடிச்சுன்னு முடியுது? சார், கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் உண்மையாகவே. அண்ட் அப்புறம் சேலஞ்சிங்காக தான் சார் இருக்கும். யாருமே இல்லாமல் நம்ம நடிக்கிறோம், பக்கத்தில் இருக்கும் கூட நடிக்கிறது ஈஸி. யாருமே இல்லாமல் நம்மளே அதை கற்பனை பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினச்சேன். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருந்தது. நல்லா இருந்தது சார் நடிக்கிறதுக்கு. பத்திரிகை நண்பர்களின் கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் ரொம்ப நாளாகவே இதை எங்கள் மூலமாக ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்ற அந்த டைரக்டர் சார் மிஸ்டர் ரமேஷ் இளங்காமணி அவங்க வந்து எங்களை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க மூலமாக அந்த படம் வரணுன்ட்டு. வெரி நைஸ் பர்சன். ரொம்ப பொறுமையாக ஹம்பிளாக தனக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தயாரிப்பாளர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். ஒரே மீட்டிங், கமிட்மெண்ட், ப்ரொசீட் சார் அப்படின்றது முழுமையாக நம்பி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர்ன்ற முறையில் டேரக்டருக்கும் சரி இந்த டீமுக்கும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களோட சக்திக்கு தாண்டி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த மனசுக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். தென் ஹீரோ
ஹீரோ எனக்கு ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட நண்பர். சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதே மாதிரி தான் இப்போ இருக்கார். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், தொடரட்டும் இவங்களோட இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். அடுத்தடுத்த நல்ல லைனப்ஸ் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, வாழ்த்துக்கள். ஹீரோயின்ஸில் 2 பேரில் ஒருத்தங்க வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன். ப்ரொமோஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் டீம் இருக்காங்க, அதுலேயும் வந்துட்டிங்களா? அவங்கள கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலங்க, வாங்க. ஸோ ஹீரோயின்ஸுமே இதில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இருந்தாலும் டைம் ஒதுக்கி வராங்க. ஸோ சின்ன படம் சின்ன டீம்ன்றதை தாண்டி இந்த படம் பார்க்கும்போது இந்த போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா டிசைன் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே ஒரு இம்ப்ரெசிவாக எங்களுக்கு தோணுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டீம் டோட்டலி ஆர்டிஸ்ட் சைடு, ப்ரொடக்ஷன் சைடு, டைரக்ஷன் சைடு மாதிரி டெக்னீஷியன்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, லிரிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன க்ரௌடுங்க இருந்தால் கூட ஒரு முழுமையான உழைப்பை கொடுத்த ஒரு டீம் இங்கே அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. ஊடக நண்பர்கள் தொடர்ந்து தரமான சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் தொடரட்டும். இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன். மொத்த குழுவிற்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஜெனிஸ் சார், உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஏன்னா ஊடக நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ வந்து கதாநாயகி ஃபாத்திமா வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து மேடைக்கு இன்வைட் பண்ணிடலாம். அடுத்ததாக படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம், டைரக்டர் ரமேஷ் இலங்காமணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் அவருக்கு தேங்க்யூ சார். அப்புறம் என்னுடைய முதல் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் எங்கள் படத்தில் நடித்த மனிஷா, ஃபாத்திமா, வைஷாலி, லிவிங்ஸ்டன் சார், ஓகே, ஜீவா ரவி சார், பிரியதர்ஷினி மேம், எடிஷ் பிரசாந்த் சார், கூல் சுரேஷ் சார், கோதண்டம் சார், யமுனா, ராஜேஸ்வரி எல்லோரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்புறம் என்னுடைய குரு டிஓபி பாலா சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பாலா, எடிட்டர் பிரசாந்த், மியூசிக் டைரக்டர் அபு, எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் என்னோடய டீம் தா கணேசன் அண்டு அண்ணாமலை, பிரபாகர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் இந்த படத்தை ஆக்ஷன் ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவருக்கும் தேங்க்யூ. சதீஷ் சாருக்கு, பிஆர்ஓ சதீஷ் சாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூங்க. நன்றி. சாரி, ஆங்கருக்கும் நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக பிவிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரியினுடைய ப்ரொடியூசர் பி விஜயன் அவர்கள், படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் ஹீரோ சார்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக நடித்து கொடுத்தாரு இந்த படத்தை. அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வளரணும், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிஷா மேடம் அவங்களும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்திமா அவங்களுக்கும் இந்த படத்தை நடித்து தந்த இயக்குனர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனிஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் தான் வந்து மக்களிடையே கொண்டு செல்லணும், உங்களுக்கு தான் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக கதாநாயகி ஃபாத்திமா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்.
கொஞ்சம் லேட்டாக ஜாயின் ஆனதுக்கு ரொம்ப சாரி ஆக்சுவலி. சரிங்க சார். ஸோ படத்தை பார்த்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் மிஸ்டர் ஸ்ரீராம் கார்த்திக், அப்புறம் மனிஷா, அவங்க எல்லாருமே செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அங்கே ஃபீல்டில் இருக்கப்பவும் சரி, ஷார்ட்டில் இருக்கப்பவும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் இன்னொரு கதாநாயகியும் இருக்காங்க. எஸ், மனிஷா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார், கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் தான் ரமேஷ் சார். இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் என்னோடய ரோல் என்ன அதுக்கு. ஸோ படம் ஓவரால் நான் நடிக்கும் போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாமல் எடிட்டர் சார் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எடிட்டரும் செமையாக ஒரு படத்தை எடிட் பண்ணி. ஸோ ஓவரால் டீம், அபுபக்கர் சாரோட மியூசிக் அண்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ ஃபாத்திமா அகெயின் நம்ம கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் ஜெனசிஸ் சார். இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் பத்திரிகை வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மனிஷா. அடுத்ததாக கதையின் நாயகன், அவர் ரொம்பவே பரிச்சயமான ஒருத்தர். எஸ், ஸ்ரீராம் கார்த்திக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மழை நேரத்துலையும் எல்லாரும் வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாழ வச்சுட்டு இருக்குது நீங்கள் தான். தொடர்ந்து நீங்கள் இருக்கிறனால தான் எங்களை மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியுது. ஸோ என்னோடய முந்தைய படங்களுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கும் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் நான் உங்களையும் சொல்லுவேன். ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க, அண்டு ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேருங்க, சேர்த்துருவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் தான் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை நீங்கள் வந்து வெற்றி படமாக மாற்றணும். நன்றி. எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே சொன்னேன், சார் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து மியூசிக் தான், மியூசிக் டைரக்டர் தான் நான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவரோட ஆர்ஆரில் வந்து படம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் பிரதர். அண்டு எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவர் லிரிக்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ 2 பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜெனிஸ் பிரதர், இந்த நட்புக்காக வந்து நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்க்கணும். தேட்டர் போகிறது கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ பார்த்து பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையா விட்டுருந்தா சாரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம் கார்த்திக் சார். அடுத்ததாக ஒரு முக்கியமான நேரம், கேள்வி நேரம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து மெசஞ்சர் படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேள்விகளாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், படக்குழுவினர்கிட்ட கேட்கலாம்.